ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பாவக்காய் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாவக்காயை கட் பண்ணி உள்ளே இருந்த விதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நீங்கள் பேஸ்ட்டாகவும் போடலாம், இல்லை தட்டி இல்லை பொடி பொடியாக கட் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை இது கூட ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா, சீரகம் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா சுண்டி 1 டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இது கூடவே நான் முருங்கைக்கீரை பவுட்ரு 1 ஸ்பூனும், கருவேப்பிலை பவுட்ரு 1 ஸ்பூனும், பெப்பர் பவுட்ரு 1 ஸ்பூனாகவும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு பக்கத்தில் ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரை இலை கருவேப்பிலை இருந்ததுன்னா நீங்கள் இலையாகவும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லியும் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு 1 டம்ளர் வர அளவுக்கு சுண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சூப் ஹெல்த்தியாகவும் கம்மியான குவான்டிட்டியில் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஒரு 3-4 ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டுக்குவாங்க. சின்ன பவுலில் கொஞ்சமாக போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கசக்கும் அப்படின்னு சொல்லாமையே சாப்பிட்டுக்குவாங்க. இதில் அந்தளவுக்கு கசப்பும் தெரியாது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க.